ஹாய் பேபி. இப்போ அந்த படம் முடிஞ்சது. இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா, சொல்கிறது, சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, இல்லை, அந்த படமே வந்து நான் ஒரு சீன் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி அதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, அவங்களா இருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க இந்த மகளிர் மட்டும் படத்தில். நானாக இருந்த டைமை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு யோசிக்கிறேன். முக்கால்வாசி நேரம் அப்படி தானே இருக்குங்கிற. இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னோடய கண்ட்ரோலே இல்லாமல் நானாக இருந்த டைம். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய அல்டிமேட் டைம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மீட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் போய் மீட் பண்ணி இன்விடேஷன் கொடுத்தேன். அப்படி 10th ஸ்டாண்டர்ட் கேங்கு, +2 கேங்கு, காலேஜு, ஆஃபீஸில் யார் யாரை மிஸ் பண்ணணும், அப்போ நான் யார் யாரை மீட் பண்ணேன், என் லைஃப்பில் யாரெலாம் க்ராஸ் ஆனாங்க, ஹூ ஆர் இம்பார்ட்டண்ட், மேபி கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. என்னால் முக்கால்வாசி பேர்த்த ட்ரை பண்ணி மீட் பண்ணேன். ஸோ என்கிட்ட ஒரு பெரிய வீடியோவே இருக்குது. வீடியோனா நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தோஸ் மூமெண்ட்ஸ். ஸோ அப்படி +2 கேங்கில் எல்லாத்துக்கும் கால் பண்ணி எவ்வளோ பேத்துக்கு பேச முடியுமோ அவ்வளோ பேத்துக்கு பேசினேன். சொன்ன நம்ப மாட்டேன், நிறைய பேர் அதை நான் தான் நம்பலை. ஏன்னா உனக்கு தெரியும், வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு போகும்போதே ஒரு மாதிரி சோகமாக ஏன் போகிறோம், அட்லீஸ்ட் அந்த ஸ்கூலில் இருக்க டைம் மட்டும்தான் நம்ம ஜாலியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் போவேன். மற்றவங்களோட மென்டாலிட்டிலாம் வேறு. வீட்டில் இருந்தால் ஜாலியாக இருப்போம், ஸ்கூலுக்கு ஏன் நம்மளை அனுப்புகிறாங்க அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், வேலையோடு சேர்த்து படிக்கவும் செய்யணும். என்னோடய லைஃப் அப்படிங்கிறதுலாம் என்னென்னலாம் எனக்கு சரியாக ஞாபகமும் இல்லை, சரியாக தெரியவும் இல்லை, அது புரியவும் இல்லை. இப்போவும் புரிஞ்சிச்சானா கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கு. அப்போ இப்படி எல்லாத்தையும் மீட் பண்ணி இன்விடேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஓகே மூவி போகலாம் பொங்கலுக்கு. ஏன்னா பொங்கலுக்கு முன்னாடி தான் அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சேன் எங்கள் இதில் இருக்கும்போது. ஸோ நீங்கள் எல்லாருமே என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு, இந்த Jan 29 நினைக்கிறேன், ஐயோ டேட் சரியாக ஞாபகம் இல்லை, அப்போ தான் என்கேஜ்மெண்ட். அதனால் வரணும்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆன மூவி தானா சேர்ந்த குற்றம் போனதுலேயே நான் ஒருத்தி மட்டும்தான் பொண்ணு. அந்த ஃபோட்டோ இன்னும் இருக்குது. அப்பப்பைக்கு வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிப்போம். வேறு யாருமே வரல. ஸோ அந்த இது நான் ஒருத்தி, மிச்சவங்க எல்லாம் பசங்க ஒரு 6லேருந்து 8 பேர் என்னமோ வந்திருந்தாங்க. ஜாலியாக தான் இருந்துச்சு. மூவி கம்ப்ளீட்டாக பார்க்குற வரைக்கும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். விசில் அடிக்க தெரியாது, கத்துறது, சிரிக்கிறது, கமெண்ட் பண்ணுறதுன்னு எல்லாமே. வெளில வந்துட்டு ஒரு 2 பேர் கேட்டாங்க, நீ சூர்யாவோட ஃபேனா, இல்லை இந்த படம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லை நீ எப்போவுமே இப்படி தான் நீ என்ஜாய் பண்ணி பார்ப்பியா, நீ இப்படி தான் எல்லாத்துக்கூடையும் பேசுவியா. ஏன்னா நான் ஸ்கூல் படித்த வரைக்கும் யார் கூடயும் அந்தளவுக்கு பேச மாட்டேன். உனக்கு தான் தெரியும்ல, என் கிளாஸில் மொத்தம் 62 பேர் இருக்கோம். 60 பேத்துக்கு மேலே இருப்போம். 12 பொண்ணுங்க, இந்த பக்கம் ஒரு 25 பசங்க, அந்த பக்கம் ஒரு 25 பசங்க. ஜாஸ்தி தான், பசங்க தான் ஜாஸ்தி. 3 ரோவில் 4 பொண்ணுங்க 3 பொண்ணுங்க, நான் ஒருத்தி மட்டும் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பேன். வீட்டிலேருந்து வரும்போது படிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், அம்மா திட்டாங்க, அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது, வேறு யாராவது ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது. இந்த பசங்க கமெண்ட் பண்ணுறதுலாம் என் காதில் கேட்காது. ஏன்னு கேட்குறியா, ஏன்னா அதுக்கெலாம் எனக்கு டைம் இருந்தது கிடையாது. அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்க டைமில் நான் ஒரு படத்தில் போய் நானாக இருக்கேன் அப்படின்னா, இப்போ மாமா கூட படத்துக்கு போகிறோம், இல்லை வேறு யார் கூட படத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோயேன், கத்தாதடி, வேறு யாராவது உன்னை கமெண்ட் பண்ணிடுவாங்க, இவ்வளோ கத்தி சிரிக்காதடி, என்ன சொல்கிறது, இப்போ ஹீரோலாம் வந்துட்டா பசங்க கத்துவாங்கள்ல, ஸோ வை நாட் மீ அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னா, இப்போ இந்த ஒரு சில படத்துலலாம் வந்து படம் ரொம்ப முக்கியம் போச்சுன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒவ்வொரு டைலாக் பேசும்போது அவங்க ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க. இப்போ நான் லைக் டு டூ இட். என் நண்பன் ஒரு தடவை சொன்னான், நண்பி போனது என்னமோ மொக்க படம் தான், ஆனால்
நாங்கள் கமெண்ட் பண்ண எங்களுக்குன்னு ஒரு கேங்கு வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஆக்சுவலி ஐ லவ் தட் பார்ட். பீயிங் யுவர் செல்ஃப், இட்ஸ் அ வெரி குட் திங். அன்னன்னைக்கு சிரித்து என்ன சொல்கிறது, அம்மா அப்பாக்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் அப்படி பசங்களோட படத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் கிளம்பி ஒரு பஸ் பிடிச்சி போயிட்டு என்ன சொல்கிறது, ஸ்டெப்ஸில் போயிட்டு மூவி முடிச்சுட்டு அவங்க எல்லாம் அவ்வளோ சர்ப்ரைஸ்டாக கேட்குறாங்க, இஸ் இட் யூ அப்படின்ற மாதிரி. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. என்ன சொல்கிறது, யாரும் நம்பலை அது நான் தான்றது. அப்புறம் டீ கடையில் ஒரு டீ குடித்தோம். இன்விடேஷன் கொடுத்தேன், பசங்கள்லாம் வந்திருந்தாங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு. மேரேஜ்க்கு வர முடியல, ஏன்னா மேரேஜ் அப்போ வந்து கோயம்புத்தூரில், அதனால் அப்போ யாரும் வர முடியல. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. லைக் ஒரு பிக் அவங்க கூட எடுத்தது கூட ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு, அந்த மொமெண்ட் எவ்வளோ அழகானதுன்றது. இப்போ அந்த 3 பேர் கிளம்பி ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தாங்கள்ல. இஃப் யூ ஆஸ்க் மீ, மீ டைம், யார் கூடலாம் நீ போகணும், யார் கூடலாம் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், யாருக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ அவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் அ கேங் சம்திங். பட் என் நண்பன் கூட கண்டிப்பாக வேறு யாரும் வரக்கூடாது. எங்கள் வீட்டுக்காரோ அவங்க வீட்டுக்காரம்மாலாம் வரக்கூடாது. நாங்கள் 2 பேர் மட்டும் ஒரு மூவி போகிறோம், ஒரு பீச்சில் வாக் போகிறோம், நல்லா போய் முட்டை சாப்பிட்றோம், நல்லா கதை பேசுகிறோம். ஆக்சுவலி வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போகணும், அவங்க அம்மா அப்பா தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட சீட்டு விளாட்ணும். அவன் தம்பி மடியில் படுத்து தூங்கணும். ஏன்னா அவன் மட்டும்தான் கொஞ்சம் குண்டாக இருப்பான், மடியில் படுத்தா கொஞ்சம் சதம் இருக்கும். தங்கச்சியும் அவன் மடியிலையும் இதே அப்பாவும் ஒல்லி அம்மாவும் ஒல்லி, என் பாடி கார்டு மட்டும்தான். அந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னால் அவன் கல்யாணத்துக்கெலாம் போக முடியுமான்னு தெரில. என் நண்பனோட தம்பி கல்யாணத்துக்கு போனால் நல்லாயிருக்கும். அவன் தங்கச்சி கல்யாணத்துலேயே நானாக இருந்தேன், சொன்னேன். ஒரு நாள் முன்னாடியே போயிட்டேன். அவங்க வீட்டுக்கு போயாச்சு, எல்லா வேலையும் செஞ்சேன், சாரி கட்டிட்டு தான் சுற்றினேன். ஐ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். எல்லா பக்கமும் பின் போட்டாச்சு. என் குழந்தை எந்த பக்கம் இழுத்தாலும் சேலை கலண்டு வராது, அவ்வளோதான் மேட்ரு. சுடிதார் தான் போடணுன்னு இல்லைல்ல. ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஜோஸ் இருக்கும் தெரியுமா, யாருக்காக பண்ணேன், அவனுக்காக மட்டும்தான். ஏன்னா அவன் கல்யாணத்தில் என்னால் எதுவும் பண்ண முடியல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் ஹிஸ் ஃபேமிலி தேன் ஹிம். அவன் முடிச்சுட்டு சொல்லும்போது, நீ எப்படி இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கேன்னு கேட்டான். அந்த அன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து மாமா இல்லை, அடுத்த நாள் கல்யாணத்துக்கு தான் இருந்தாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து பாப்பாவை 2 பேத்தையும் முன்னாடியே அனுப்பிவிட்டு நானும் அவனும் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். ஸோ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் தான் கிளம்புனோம். வந்துட்டு நான் வந்து ஓகே நான் வெளில போகிறேன் அப்படின்னா என் ஒய்ஃப் வந்து நான் அவ்வளோ கேள்வி கேட்பா. நான் உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு போகிறேன், நீ என்னை நம்பி தான் நீ என் வீட்டுக்கு வந்திருக்க, அதுவும் இந்த டே ஃபுல்லாக நான் இல்லைன்னா உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நீ என்கிட்ட ஈஸியாக வந்து போயிட்டு வான்னு சொல்லிட்ட. ஒரு கொஷின், நீ எப்போ வருவேன், என்ன பண்ண, எதுவுமே கேட்கல. நான் அவனை போயிட்டு வரேன்னா ஓகே போயிட்டு வா. ஐ ஜஸ்ட் காட் மிங்கிள்டு வித் தம். வேறு ஒரு பர்சனால் அப்படி மிங்கிள் ஆக முடியுமானா எனக்கு தெரியாது. ஈவன் தே டசன்ட் நோ. போனேன், அவனோட அத்தையோ பெரியம்மாவோ ஒருத்தங்க இருந்தாங்க. நாங்களும் அவங்களும் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு போண்டா மாதிரி ஒன்று சுடுவோம், மிக்சிங் பண்ணி. எங்கள் வீட்டில் கூட சொல்ல வரைஞ்சி கட்டிட்டு சுட்டுட்டு பாத்திரம் கழுவி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்து அவங்க வீட்டில் போய் சாமி கும்பிட்டு சாப்பாடு பரிமாறுறது, இலையை எடுக்கிறது. இட் வாஸ் ஸோ ரியலி இம்ப்ரெசிவ். வேறு யாராச்சும் பார்த்தாங்கன்னா, பரவாயில்லையே யார் இந்த பொண்ணு, எங்கேருந்து வந்தா,
இதே கொஸ்டினை ஏன் வீட்டில் போய் கேளுங்களேன். ஏன்னா தே வில் திங்க் த மீன்ஸ் இந்த பொண்ணு எங்கே போனாலும் தே ஷுட் பி லக்கி, ரைட்? ஆனால் அது உண்மையான்றது என் அத்தை மாமா, என் அம்மா அப்பா, தங்கச்சி, தம்பிகிட்ட, என் ஹஸ்பண்ட்டை தான் கேட்கணும். ஆனால் பக்கா மீன்ஸ் மை ஹஸ்பண்ட் வில் சே எஸ் யூ ஆர் மை லக்கி சாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் அத்தை மாமா எல்லாரும் அப்படியே சொல்லுவாங்களான்னு தெரியல. அம்மா கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்பா சொல்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பிகாஸ் ஐம் ஜஸ்ட் ஃபார் அவே நவ் அண்ட் தே ரியலி ஸ்டார்டட் மிஸ்ஸிங் மீ. இதுக்கு முன்னாடி வந்து மிஸ் பண்ணுறதுங்கிறது வேறு. இப்போ எல்லாத்துக்குமே வயசாகுது இல்லை? ஸோ தம்பி தங்கச்சிக்கும் வயசாகுது. அதே வயசில் நான் இருக்கும்போது நான் என்னென்ன பண்ணேன், தம்பி தங்கச்சியால் என்னென்ன ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க இல்லையா? வார்த்தைக்கு வார்த்தை, சாமி உன்ன மாதிரி அவங்க இல்லை சாமி, உன்ன மாதிரி அவங்க இல்லை. ஸோ ஐ திங்க் லைக் தே ஆர் லக்கி டு ஹாவ் மீ. ஓரா பேசுகிறேண்ணா, பரவாயில்ல, நீ தானே கேளு. அதுதானே சொல்கிறேன், பரவாயில்ல கேட்டுக்கோ. இட் ஃபீல்ஸ் ஸோ குட். ஏன்னு கேட்குறியா? அஃப்கோர்ஸ் ஐம் அ லக்கி பர்சன், யூ நோ. ஒரு விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது. பட் நத்திங் ஹேப்பன்ஸ் இன் அ டே ஆர் சம்திங். யூ காட் மீ ரைட்? கரெக்டு தானே? நான் ஒரு லக்கி சாம் தானே? என்ன சொல்கிறது, நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை அவள் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டா. தே டசன்ட் நோ லைக் ஹவு மச் ஐ காட் ஹர்ட்டட், ரைட்? விடு. சரி, வேறு யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்? ஏன் டார்லிங் கூட. யார் அந்த டார்லிங்னு கேட்குறியா? திவ்யா. இப்போ ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணால், ஒரு ஃப்ளைட் பிடிச்சி ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணால், அப்படி பக்கத்து கண்ட்ரியில் தான் இருக்கா. பட் ஐ டோன்ட் ஹாவ் பியர் டு ட்ராவல் அண்ட் சீ ஹர். ஆனால் அவள் கிட்ட தான் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு 4 to 8 hours எப்படி தெரியல. பார்க்கலாம், அவளை பார்ப்போம், பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். எப்படியும் வந்து போவேன்னு நினைக்கிறேன். நைக்ரா ஃபால்ஸ் அந்த சைட்லேருந்து பார்க்கணும்ல, பார்த்துருவோம். அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. அவள் ஹஸ்பண்டு, குழந்த அதெல்லாம் வேண்டாம். அவள் மட்டும், நான் மட்டும் பேசுகிறது. நாங்கள் கேங்காகவே இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் தனியாக சுற்றுவோம். என் நண்பனும் அப்படி தான். இப்போ என் நண்பன் திவ்யா, நரேஷை கூட கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன், ரூபேஷை மிஸ் பண்ணுறேன். ஐ நோ ரூபேஷ் இஸ் ஸ்டில் இன் த சேம் வேவ். அவனும் அந்த சைடு தான் இருக்கான். நான் மட்டும்தான் இந்த சைடு இருக்கேன். No, some people are so good to spend the time again. இப்போ கடைசியாக ஒரு மூவி போயிருந்தோம் நான் எங்கள் ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி. ஏன்னா மாமாவுக்கு வந்து he wants to create more memory. ஸோ நிறைய லஞ்ச் போனோம். இது ஒரு 10 நாளுக்குள்ளே ஒரு 6 லஞ்சுக்கு போயிருப்போம். அப்போனா பார்த்துக்கோ அவன் என்னை எப்படி கூட்டிகிட்டு போகிறான்னு. 6 லஞ்சு, பிரேக்கு, ஐஸ்கிரீம். என்ன ஐஸ்கிரீம் என்னால் சாப்பிட்டோம். பட் ஐ எம் நாட் மச் இன்ட்ரெஸ்டட் டு ஹேவ் ஆல் தோஸ் திங்ஸ். அவன் கேட்டான்றதுனால சாப்பிட்டோம். இல்லை ஒரு மூவியாவது போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள வீட்டில் தூங்க வச்சுட்டோ இல்லை வீட்டில் விட்டுட்டோ நானும் அவனும் மட்டும் மூவி போயிருந்தோம். அப்போ நான் பேசும்போது அவன் எதுவுமே நான் சொல்லலை. நான் சத்தமாக சிரித்ததுக்கோ இல்லை விஜய் உள்ளே வந்தோன்னு நான் கத்துனதுக்கோ எதுக்குமே அவன் எதுவுமே சொல்லலை. ஐ வாஸ் ஃபீலிங் குட். ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படின்றதுனால அவன் பண்ணலை. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் நம்மளாக இருக்கிறது எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? யாராவது நம்மளை பார்த்துட்டு ஏய் நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும் தெரியுமா? அது இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? ஃபீல் ஸோ குட். ரியலி இட்ஸ் ஃபீல் ஸோ குட். வேறு யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்? சந்தோஷி,
அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேங். நான் சொன்னல ஒரு 2017 வந்து நான் ஒரு ட்ரிப் போனேன். இட்ஸ் ஜஸ்ட் நான் சொல்கிறது பிளானே பண்ணல. அவங்க கேங்கில் ஒரு பொண்ணு வரல, சரியா? ஐ ஜஸ்ட் ஜாயின் தம். இந்த பிளான் கிடையாது, எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஐ பெய்ட் அண்ட் ஐ ஜாயின் தம். நான் மாமா எனக்கு டிக்கெட் இருந்துச்சு, அவன் வந்து அன்ரிசர்வ்டு. நான் பிளான் இல்லைல்ல. அந்த உடுப்பி ட்ரிப் மீன்ஸ் நாங்கள் போனது என்னமோ வந்து ஒரு 8 பேர் போயிருந்தோம். நானும் திவ்யாவும் செம்ம கம்பெனி. அந்த ட்ரிப்பு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஐ நெவர் ரெக்ரெட் தட். சிக்மங்களூர் ட்ரிப் அதை விட இன்னும் சூப்பர். நான் சொன்னேன்ல, ஒருத்தன் வந்து என் முகத்தில் பயத்தை பார்த்தான்னு சொன்னேன்ல, அந்த ட்ரிப்பில் தான். வேறு எங்கே போனோம்? இந்த 3 ட்ரிப் தான். நானும் மாமாவும் போன ஹனிமூன் ட்ரிப். என்ன அது கம்ப்ளீட்டாக வாமிட்டிங்லேயே போயிடுச்சு. சொன்னேன்னா ஆக்சுவலி நான் பேபி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்கள் 1 வீக் போனோம். ஏப்ரல் 14th கன்ஃபார்ம் பண்ணோம். 18th அந்த அந்த ரிலேட்டட் தட் டைம் வந்து வி கான் ஃபார் த ட்ரிப். என்ன அப்போ நான் கொஞ்சம் தெளிவாக இருந்திருந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். எனக்கு எல்லாமே இருந்துச்சு ஃபஸ்ட் மந்த்லேருந்து. வாமிட்டிங், கிடினஸ், ரொம்ப டயர்ட்னஸ், இதெல்லாமே இருந்துச்சு. இட் வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் போரிங் ஃபார் ஹிம், பட் இட் வாஸ் குட். கழுத்தில் தாலி கூட மஞ்சக்கயிறு கூட அப்போ கழுத்தில் எல்லா ஃபோட்டோலையும் இருக்கும். கழட்டி வச்சா தெரிஞ்சிடும். இட் வாஸ் எ நைஸ் ட்ரிப். அதுக்கடுத்தது என்னோடய ஸ்பெஷல் ட்ரிப்னால் எங்கள் கொடைக்கானல் ட்ரிப். நான் மாமா 2 பாப்பாங்க 2 பேரும். அப்புறம் வி கான் ஃபார் அ ஊட்டி ட்ரிப். அது வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணல. வி ஸ்டேட் இன் ஆர் ஃப்ரெண்ட் ஹோம். பட் அவனுக்கு வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோம். ஸ்டில் லைக் வி ஹாவ் சம் ப்ரைவசி, ரைட்? அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. இன்னொரு ட்ரிப்பு கனடா ட்ரிப். நல்லாயிருக்கும்ல. I don't know whether it will be our life changeover or it could be it's just a trip. தெரில. Still we are in a confused state. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அவனை நான் லவ் பண்ணுறது வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. எப்படின்னு கேட்குறியா? ஊரில் இருக்கும்போது பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கே டைம் பத்தாதுல்ல. அவனை பற்றி யோசிக்க கூட டைம் பத்தாது. இப்போ ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் அவனை பற்றி யோசிச்சுட்ருக்கேன். என்ன பண்ணிகிட்ருப்பான், என்ன யோசிச்சுட்ருப்பான். நான் சொன்னல நேற்று அவன் ஒரு ட்ரிப் போனான்ட்டு. போயாச்சு. நேற்று கிளம்பி போனான். தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட் நைட் மெசேஜ் போட்டான். இஸ் என்ஜாயிங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் வீக்கெண்டில், நான் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிடுவேன். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் ஹிம். பட் எனக்கு அவன் நினப்பாவே இருக்குது. ஏதோ சொல்ல மாட்டேன். ஏதோ ரீல்ஸ் அனுப்பி மாமான்னு கூப்பிடணும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் உன்னை மாமான்னு தானே கூப்பிட்றேன்னா. ஆக்சுவலி ஃபோன் எடுத்தோன்னே மீன்ஸ் ஏதோ கொஞ்சம் சீரியஸாக பேசணுன்னா மாம்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். சொன்னால் இல்லை மாமா அப்படி இப்படின்னு தான் சொல்லுவேன். பட் அந்த ஆசையாக மாமா அப்படின்னு கூப்பிட்றது வந்து கூப்பிடுவேன். He was expecting that. Okay, still you like it? I'll continue calling you. எவ்வளோ வருஷம்? 2009 நான் அவனை கூப்பிட ஆரம்பிச்சது. இப்போ 2018 ஒரு 8 years completed, 9 years completed. அதுலேருந்து இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் 15 வருஷம் அவனை நான் மாமான்னு தான் கூப்பிட்டுட்ருக்கேன். அதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் ஃபோனில் மெல்லமாக கூப்பிடுவேன். இப்போ சத்தம் போட்டு கூப்பிட்றேன். அவ்வளோதான் வித்தியாசம். நல்லா இருக்குல்ல? எல்லா பழமும் தெரியுதா? லைட்டாக தெரியுதுல்ல?
அது பிடிச்சவங்க இருந்தால் அப்படி தான் இருக்குமா. இட்ஸ் ஓகே. சரி, நான் போய் படம் பார்க்கட்டா? என் ஃப்ரெண்டு கூட, என் நண்பன் கூட ஒரு படம் பார்த்தேன், விக்ரம் வேதா. ரொம்ப நாள் இல்லை, இங்கே வரத்துக்கு முன்னாடி வரைக்குமே அதான் என்னோடய ரிங்டோனாக இருக்கும். ஓடிசியில் அலறும் சத்தம். இந்த சவுண்டு கேட்கும்போதெல்லாம் நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் நான் வரும். நான் சொல்ல வந்துட்டேன். அவன் சிஸ்டர் மேரேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா, என் பாப்பா என் பொண்ணு வந்து 2 பேர் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அம்மா இது வேணும் அது வேணும்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் வந்து அந்த அன்னைக்கு நார்மலாக ட்ரெஸ் போடாமல் அந்த பியூட்டிஷியன் அக்காட்டியே வந்து அப்போதைக்கு அமௌண்ட் கொடுத்து என்னை வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ வந்துட்டு அந்த பியூட்டிஷியன் பண்ண வந்த அக்காவும் அவங்க கூட ஹெல்ப்பர் வந்த அக்காவும் வந்துட்டு, குமுத்தி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே விஷயத்த என் குழந்தை நான் இப்போ இருக்கும்போது பண்ணியிருந்தேன், எனக்கு செம்மையாக கோவம் வந்திருக்கும், நான் அவங்கள அடிச்சிருப்பேன், ஆனால் நீங்கள் இன்னும் பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, நான் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நான் வீட்டில் எவ்வளோ பேசி மாமாவை கன்வின்ஸ் பண்ணி அவனையும் வர வச்சு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இல்லையா, இந்த டைமை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. எனக்கு இருக்கிறதே வந்து மேக்ஸிமம் 2 days. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் இட். நான் என்ஜாய் பண்ணும், அதுக்கு அவங்கள திட்டி அடிக்கிறதுனால நான் டென்ஷன் ஆவேன். ஐல் பி அப்செட் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த டே. பேசிட்டு they were really impressed. But I didn't take any action. மீன்ஸ் அதுக்காக நான் எதுவும் எஃபோர்ட் போடல. பட் ஆனால் they were really impressed. they were like, ஓகே நீங்கள் டச்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு they got my number and they got introduced to my husband and all. லைக் யாருக்கெல்லாம் தெரியுமோ எல்லாத்துக்கூடையும் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இட்ஸ் குட். அடுத்த நாள் என் பிள்ளைக்கு அடி வந்துச்சு. நான் சொன்னேன், இப்போ இந்த டேவை நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன், அதுக்கு எனக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என்னால் என்னென்ன ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ ஃபோட்டோஸ் எடுத்தேன். ரெடி ஆகிட்டு நான் ஃபோட்டோ எடுக்க போனேன், செல்ஃபி எடுக்க போனேன். என் நண்பன் பின்னாடி நின்றுட்டு இருந்தான். செல்ஃபி எடுத்தேன். ஸோ நானும் ஒன்று தான் ஃபஸ்ட்டு செல்ஃபி எடுத்தோம். ஒய்ஃப் வந்துட்டு, வாங்க என் கூட ஃபோட்டோ எடுங்க. நீ வேறு வந்து என் ஃபோட்டோவை ஸ்பாயில் பண்ணிட்டியாடான்னு அவனை திட்டிட்டு நான் அந்த பக்கமாக ஓரமாக போய் நான் தனியாக செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தேன். அவன் ஒய்ஃபோட செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தான். யூனோ வாட் ஐ ஹவ் டன் ஆன் தட் மூமெண்ட்? ஒரு செகண்டு இல்லை நம்ம 2 பேரும் எடுக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இட் வுட் ஹாவ் டச்ட் ஹர் ஈகோ. புரிஞ்சதில்ல? ஸோ ஒவ்வொரு டைமும் அவன் என்னை பற்றி சொல்லும்போதும் என் பேரை சொல்லும்போதும் என் பேரை கேட்கும்போதும் அவளுக்கு கோவம் வரும். பட் நான் என்ன பண்ணேன், சிப்போ அப்படின்னு சொன்னது. யூனோ ஸ்டில் ஐ ஹாவ் தட் பிக். அவன் உண்மைன்னு தான் இருப்பான், அவன் போஸ்ட் கொடுக்கல. சும்மா வந்து நின்னா நான் கரெக்டாக இது பண்ணேன், எடுத்தாச்சு. அந்த ஃபோட்டோ நான் டெலீட் பண்ணல, இருக்குது எங்கேயோ இருக்குது, எங்கே இருக்குன்னுலாம் தெரியாது, கேட்டுறாத சரியா? சம்திங் லைக் தட். என்ன நினச்சா எனக்கே ஜாலியாக இருக்குது தெரியுமா? நினச்சா உனக்கு தான் ஜாலியாக இருக்கும், மற்றவங்களுக்கு தான் ஜாலியாக இருக்காதுங்கிறியா? என்ன சொல்கிற சொல்லு. எனக்கு என்ன பிடிச்சா பத்தாதா? உன்னையும் பிடிக்கணுமா? கிடையாது இல்லை, எனக்கு என்ன பிடிச்சா போதும் இல்லை. பிடிச்சிருக்கு அதான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு பெரிய கேங்கு கூட ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும். I'll get used to, means I'll get mingle with anyone until unless like I'm comfortable. இந்த புதுசாக ஒரு வீட்டுக்கு போனால அப்போ அந்த பொண்ணு என்ன சொன்னேன்னா, நான் போய் பேக்கில் வச்சேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். ஓகே நான் பக்கத்தில் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரணும்னு சொன்னேன். வந்துட்டு இந்த டைமுக்கு நீ வெளில போக முடியாது, ஐ எம் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் ஃபுட் ஃபார் யூ ஆல்சோ அப்படின்னு சொன்னாங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லிட்டு I just sat and I started talking to her. She was like,
ஆல்ரெடி ஸ்டார்டட் மீன்ஸ் அந்த ஹோமை நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஹவ் யூ அக்செப்டட் இட்? இட்ஸ் யுவர் ஹோம். எப்படி உங்களால் நார்மலாக இருக்க முடியுது? அண்ட் ஐ ஆம் மீட்டிங் ஹர் ஃபார் த ஃபஸ்ட் டைம். இட்ஸ் ஓகே. Maybe it's our first meet. First time we are spending time together. Of course you will like it. நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறோமோ, எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணுவோம். இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன். என் ஆஃபீஸில் என்னோட முன்னாடி இருக்க டீம்மேட் வந்து என் கூட நல்லா பேசுவார். ஸோ இன்கேஸ் அவர் எனக்கு முன்னாடி ஆஃபீஸ் போனார்னா எனக்கு பிளேஸ் பிடிச்சிருவார். நான் முன்னாடி போனால் அவருக்கு பிளேஸ் பிடிச்சிருவேன். நான் முன்னாடி போனதே இல்லை, ஒரே ஒரு நாள் போயிருக்கேன். எப்போ அவர் தான் போவார். அவர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு. இட்ஸ் பீன் more than 3 weeks. I'm following him, but I didn't confirm for him. Okay, so he's not following me now. So அப்போ என்ன பண்ணேன்னா, I just wanted to let him know. So actually so and so person, like we just gone for a coffee break. இப்போ சொன்னப்போ, actually I have a huge respect on you. Thing is like I have posted so many silly things in my page which I don't want to share with you. He was like, okay. Initially he was not feeling comfortable. As soon as I said like I'll not accept it, and then I told him like, really I have a huge respect, so I don't want to get spoil those things like which you have on me. And he was like, yeah, like sometimes if something happens, then the mess starts there. So he said like if there is any function or devotional program or something happening in his home, like he will invite me, but I prefer like not to go. You know why? They like things started, it will start there. But I used to go with other brothers home and all. Whoever talks to me, if he is elder to me, he's my brother. If he is younger to me, I can call his name. That's it. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே இல்லை. If I'm calling him as a brother, Anna, I'll give that respect. If I'm calling using da, whatever it is, name, whatever it is, then it means like I'm not respecting him as a elder one or something. I'll take advantage. இங்கிலீஷில் ஏன் எந்தோட பேசிகிட்டு இருக்கு? அந்த மனுஷனுக்கு தமிழ் தெரியாது, அதனால் இங்கிலீஷில் பேசணும். இப்போ நான் ஏன்டா உங்கள்கிட்ட இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கேன்? கோவம் வந்தால் எனக்கு இங்கிலீஷ் வரும் தெரியுமா? சோகமான இங்கிலீஷ் வரும். இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? கோவமாகவும் இல்லை, சந்தோஷமாகவும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். என் பழைய லவ்லாம் நான் பகிர்ந்துருக்குல்ல, குட்டி குட்டி லவ், பப்பி லவ், ஏதோ தெரில, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. தானா சேர்ந்த கூட்டத்தை வந்து அந்த மூவியை நான் எப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தேங்கிறத ஒரு வீடியோ எடுத்துருக்கணும். இன் பிட்வீனில் வந்து அதில் அந்த பசங்க வந்து என்னை திரும்பி பார்த்தாங்க. ஐ டிடன்ட் ரியலி நோ எதுக்கு அவங்க பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க வெளில வந்து அந்த கொஷின் கேட்டதுக்கு தான், ஓ நம்ம கத்தனதை வச்சு தான் இவங்களாம் கேட்குறாங்களோ அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அது வரைக்கும் புரியல. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. சரி, என்ன பண்ணலாம்? அம்மாவோட லவ் ஸ்டோரி நான் இப்போ சொல்லிட்டோம். அது இது மாதிரி குட்டி குட்டியாலாம் சொல்ல முடியாது, அது கொஞ்சம் பெருசு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா, கேஃபெட்டேரியாவில் பார்த்தா அங்கே இங்கே போகும்போது சும்மா இது என்ன சொல்கிறது, நான் க்ராஸ் பண்ணும்போது அவன் பேர் சொல்லி கத்துறது. ஹீ ஸ்டார்டட் டாக்கிங் டு மீ. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசுவான், நான் அவங்ககிட்ட மட்டும் பேச மாட்டேன். அப்புறம் பஸ்ஸில் நின்றுட்டு வரும்போது அவனோட புக்ஸை வேணுக்குன்னே என்கிட்ட கொடுப்பான். நான் பார்ப்பேன், அவன் திரும்பி அது என்கிட்ட கொடுக்க மாட்டான். ஆனால் அவன் கூட இருக்க அண்ணா மட்டும்
வேணுக்குன்னே என்கிட்ட புக்கு கொடுப்பாங்க. ஏன்னா he just wanted to have a conversation before him, அவ்வளோதான். சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மற்றவங்கள எல்லாத்தையும் வந்து அண்ணான்னு கூப்பிட்டு பேசுவேன். நீ அண்ணான்லாம் கூப்பிட வேண்டாம்மா, நீ வாடாப்படான்னு கூட கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் பிஜி படிக்கிறீங்க, நான் யூஜி படிக்கிறேன், நான் உங்களை அண்ணான்னு தான் கூப்பிடணும், அதனால் நான் அண்ணானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பேசுவேன். இப்போ அவனை என்ன சொல்லி கூப்பிடுவேன், அவங்கக்கிட்ட நான் பேச மாட்டேன். ஸோ அப்போ அவன் பேரில் இன்னொரு அண்ணா இருந்தாங்க, விக்னேஷ் அண்ணா. ஸோ அவங்க வந்துட்டு இது என்னது, அவன் உன் நம்பர் கேட்டுட்ருக்கான், அவனோட நம்பர் நான் உனக்கு அனுப்பி வச்சிட்றேன், உனக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ நீ அவனுக்கு மெசேஜ் பண்ணி பேசிக்கோ அப்படின்னாங்க. 2 நாள் பேசலை. அடுத்த நாள் வந்து மெசேஜ் வந்துச்சு, இது வந்து விக்னேஷ் தான் என்னோடய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. வி ஸ்டார்டட் டாக்கிங் ஃப்ரம் தேர். அது ஒரு லவ். கொஞ்ச நாள் ஆச்சு அது லவ் அட்வான்ஸ்ட் ஆகிறதுக்கு. தனியாக பேசி சிரிக்க வச்சது. இந்த பாட்டு உனக்கு தெரியுமா? ஷிட், எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் இல்லை. ஐயோ சீரியஸாக ஞாபகம் இல்லை. ஏன் இந்த பார்வைகள் உனக்கு புதுசாக இந்த பார்வைகள் இருக்கு இப்படி, என்ன ஆச்சு உனக்கு புதுசாக இந்த பார்வைகள் எதற்கு, அந்த பாட்டு இருக்கும்ல. என்ன பாட்டு சொல்லன்னு தெரியுதா? ஹே என்ன அது இதுவும் ஒன்று பாட்டு, நான் அப்புறமா கண்டுபிடிச்சி சொல்கிறேன் சரியா? ஆனால் லவ் பண்ணும்போது எனக்கு அந்த பாட்டு மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறதெல்லாம் மாறிச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து என்னை அப்பப்போக்கி காமிக்கிறது, நான் எங்கேயா நடந்து வந்தால் டே இதாண்டா என் ஆளுன்னு அவன் காமிக்கிறது, நான் அவன்கிட்ட பேச போகிறது, லைப்ரரியில் பேச போகிறது. எல்லோரும் வந்து மேக்ஸிமம் 2 books 4 books தான் எடுக்க முடியும், எங்களுக்கு கம்மியாக தான் எடுக்க முடியும், உங்களுக்கு நிறையா எடுக்கலாம், உன் பேரில் புக் எடுத்து கொடுங்கிறது, லாட் ஆஃப் திங்ஸ், அசைன்மெண்ட்ஸ் எழுதி கொடுக்குறது. நான் மட்டும் இல்லை, எல்லோரும் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் என்னன்னா அவன் ஹேண்ட் ரைட்டிங் விட என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது குண்டு குண்டாக இருக்கும், அது கொஞ்சம் குச்சி குச்சாக இருக்கும். நீனே குண்டு குண்டாக தான் இருக்க அப்படின்னு தானே சொல்கிற? ஆமாம், நான் குண்டு குண்டாக இருக்க மாதிரி என் கையில் தான் குண்டு குண்டாக தான் இருக்கும். அதனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு 1 2 மட்டும் எழுதி தர சொல்லுவான். கொஞ்சம் முக்கால்வாசி வந்து அவனே தான் வந்து எழுதிப்பான். அதில் ஒரு அக்கா இருக்காங்க, வாசு அக்கா, அவங்க எழுதி கொடுப்பாங்க. எனக்கு எப்படி என் நண்பன் ஸ்பெஷலோ அதே மாதிரி மாமாவுக்கும் வந்து ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு. சம்டைம்ஸ் வந்து கால் பண்ணி அவள் என்கிட்ட இத்தனை தடவை ஃபோன் பண்ணி பேசியிருக்கான், நான் இத்தனை தடவை பேசியிருக்கேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் யுவர் ஃப்ரெண்ட். அவங்க ஃப்ரெண்டு தான்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். பட் அவன் அந்த அக்காட்ட அந்தளவுக்கு பேசுகிறதுக்கு இது பண்ண மாட்டான். he will try to avoid the conversation because like she got divorced. ஸோ வேறு யாரும் தப்பாக பேசிடக்கூடாது, அவங்களையும் தப்பாக பேசிடக்கூடாது, அதனால் எனக்கும் அவனுக்கும் எந்த சண்டையும் வந்துடக்கூடாது. பிகாஸ் லைக் he was trying to stop me to talk to my friend. என் நண்பன் கூட பேசுறதுக்கு அவன் ரொம்ப ஸ்டாப் பண்ணியிருக்கான். அதனால் he thought like I'll also do the same thing, but I'm not that thing. like ஏன்னா என் நண்பன் கூட எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதே தான் உனக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதனால் ஐ எம் ஜஸ்ட் லெட்டிங் இட். நல்லா இருக்குல்ல? அப்புறம் உனக்கு ஏதாவது என் கூட பேசணுமா? இல்லையா? அப்புறமா பேசுறியா? சரி, நான் நாளைக்கு ஒரு அண்ணா வீட்டுக்கு போகிறேன். அந்த அண்ணாவை நான் நாளைக்கு தான் மீட் பண்ணவே போகிறேன். ஸோ போனால் தான் தெரியும். வில் see. சரி, அப்புறமா எனக்கு என்னென்ன ஞாபகம் வருதோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னா நீ என்கிட்ட எல்லாத்தையும் கேட்பியா? பொறுமையாக கேட்கணும் சரியா? இப்போதைக்கு உனக்கு பேட்ரி கம்மின்னு வருது. நான் நல்லா சார்ஜ் போட்டுக்கிறேன். அப்போ தான் நான் நிறைய கதை சொல்ல முடியும், அப்போ தான் நீ நிறையா கேட்க முடியும். ஓகே?
சரி, குட் நைட். I'll try to not to call you back. ஓகே, நாளைக்கு கூப்பிட ட்ரை பண்ணுறேன். சரியா? ஜாலியாக இருக்குல்ல? ஆ, ஜாலியாக இருக்கா இல்லையா? இல்லையா? இல்லைன்னா போ. ஒன்றும் ஜாலியாக இல்லைன்னு சொல்கிறேன். ஏன் சும்மா நச்சு கூட ஜாலியாக இருக்குன்னு சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? ம், சரி, பாய், குட் நைட்.